செய்திகள் தொடர்கின்றன. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. நள்ளிரவு 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு மேலதாளம் முழங்க கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு கடக லக்கணத்தில் கொடியேற்றப்பட்டது. அப்பர் சுவாமிகள் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். மொத்தம் 12 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. கிராம பஞ்சாயத்தை மீறி நீதிமன்றம் சென்ற 4 குடும்பங்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்ட சம்பவம் தருமபுரி அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடரும் கட்ட பஞ்சாயத்துகளால் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள பூச்செட்டி அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இடும்பன். பூர்வீகமாக பயிர் செய்து வரும் இவருக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலம் ஊருக்கு பொதுவானது என்று கூறி கிராமத்திற்கு தருமாறு கிராம பஞ்சாயத்தார் இடும்பனிடம் வற்புறுத்தியுள்ளனர். மேலும் இதற்கு போலி ஆவணங்களையும் கட்ட பஞ்சாயத்தார் காண்பித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த இடும்பன் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அந்த நிலம் இடும்பனுக்கு சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனால் கோபமடைந்த கிராம கட்ட பஞ்சாயத்தார் ஊர் கட்டுப்பாட்டை மீறியதாக இடும்பன் குடும்பம் மற்றும் அவருக்கு ஆதரவாக இருந்த உறவினர் உட்பட 4 பேரின் குடும்பங்களை ஊரை விட்டு தள்ளி வைத்தனர். இதனால் குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு அவர்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். கூலி வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போனாலே எங்களுக்கு சேர்த்ததில்லை. நீங்கள் உங்களுக்கு ஊர் விட்டு தள்ளி பிடிக்கிறாங்க, நீங்கள் வராதிங்க, எங்கள் வேலைக்கு வராங்க, தரத்துலையும் போகாதீங்க, தண்ணி எடுக்கக்கூடாது அப்படி எங்களை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. இதேபோல் தருமபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களால் அவதிப்பட்டு வரும் மக்களை காப்பாற்ற அரசு அதிகாரிகள் முன்வருவார்களா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டால் காஷ்மீரில் எதிர்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் நுழைந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தினர். இதற்கு மூளையாக செயல்பட்ட அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அவனது கருணை மனுவையும் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் நிராகரித்துள்ளார். இதனால் அவன் விரைவில் தூக்கிலிடப்பட உள்ளான். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, அப்சல் குருவை தூக்கிலிட்டால் காஷ்மீரில் எதிர்மறை விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறினார். Look, it is for the President to decide in her infinite wisdom as to what to do with this Afzal Guru case. As Chief Minister of Jammu and Kashmir, having seen the situation in the state over the last 3 years, I do have certain apprehensions about what could happen if Afzal Guru were to hang. காஞ்சிபுரத்தில் லாட்டரி சீட்டுகள் பதுக்கி வைத்திருந்த 5 நபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து லாட்டரி சீட்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள மகாலட்சுமி காலனியில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் அங்கு நேற்று சோதனை செய்தனர். அப்போது அங்கு லாட்டரி சீட்டு விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக தயாளன், அனிஃபா உட்பட 5 பேர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து லாட்டரி விற்ற பணம் 1,93,550 ரூபாய் மற்றும் 7,000 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பதி கோயில் தரிசன டிக்கெட்டுகள் போலியாக பதிவு செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேவஸ்தானத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் திருமலை திருக்கோவிலுக்கு புதிய மாஸ்டர் பிளான் திட்டம் கொண்டுவர இருப்பதாகவும் அது இன்னும் சில ஆண்டுகளில் செய்து முடிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் திருப்பதி கோயிலின் முக்கிய அபிஷேகமான வஸ்திர பூஜை தரிசன டிக்கெட்டுகளில் சில ஒரு வீட்டு முகவரியின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் சுமார் 160 டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டது. 2080ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அவரவர் தரிசனத்திற்கு அளிக்கப்பட்ட தேதிக்கு ஒரு நாள் முன்னர் விரல் முத்திரை மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த கூட்டத்தில் தேவஸ்தான உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அருமனை பேரூராட்சி எல்லையை மதுரை நீதிமன்ற உத்தரவுப்படி வரையறுக்க வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் உண்ணாவிரதம் மற்றும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பேரூராட்சிக்குட்பட்ட திற்பரப்பு அருவியின் ஒரு பகுதி தற்போது கடைகள் பேரூராட்சியின் கீழ் உள்ளது.
இதனை தங்கள் நிர்வாகத்தின்குள் கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அருமனை பேரூராட்சியின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் அருமனை பேரூராட்சியை வரையறுக்க உத்தரவிட்டது. பேரூராட்சிக்கும் கடையால்மூடு பேரூராட்சிக்கும் எல்கை பிரச்சனை, இந்த எல்கை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மதுரை உயர்நீதிமன்றம் கோர்ட்டு ஆர்டர் போட்டது. அந்த ஆர்டரின் அடிப்படையில் வட்டாட்சியாளர் அவர்களால் அளவு செய்யப்பட்டு பிரச்சனைக்குரிய பகுதிகள் அருமனை பேரூராட்சிக்கு சொந்தம் என்று சான்று தந்திருக்கிறார்கள். ஆனால் பேரூராட்சியை வரையறுக்க பல ஆண்டுகளாகியும் காலதாமதம் செய்யும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அருமனை பேரூராட்சிக்குட்பட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே காஞ்சி மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே உள்ள வள்ளிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்து முறையாக இயக்க கோரியும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் அவர்களிடம் சமரசம் செய்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெய்ய தொடங்கிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வாணியம்பாடி கிளை ஆறுகளான மன்னாறு மற்றும் காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலாற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பழைய வாணியம்பாடிக்கு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் இதே நிலை தொடர்வதால் பழைய வாணியம்பாடி இடையே பாலம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் முகாசிபுதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்தது. முகாசிபுதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இரவு யாரோ மர்ம நபர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று 17 கிலோ நகைகள் வைக்கப்பட்டிருந்த இரும்பு பெட்டகத்தை உடைக்க முயன்றுள்ளனர். அதில் தோல்வி அடைந்ததால் தப்பி சென்று விட்டனர். காலையில் கூட்டுறவு வங்கிக்கு வந்த பணியாளர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கைரேகைகளை பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மும்பை டப்பாவாலாக்கள் கடந்த 120 வருடத்தில் முதன்முறையாக வேலைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளனர். தினம்தோறும் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு அவர்களது வீடுகளில் தரும் உணவு டப்பாக்களில் சுமந்து அலுவலகங்களுக்கு கொண்டு போய் சென்று கொடுத்து வருபவர்கள் மும்பை டப்பாவாலாக்கள். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் உண்ணாவிரதத்தை தொடர்ந்துள்ள அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவாக வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 120 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எந்த மழைகானாலும் புயலடித்தாலும் தங்கள் பணி இதுவரை நின்றதில்லை என்று கூறும் அவர்கள் யாருக்காகவும் தாங்கள் இதுவரை ஒட்டுமொத்தமாக வேலைநிறுத்தம் செய்ததில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். अन्ना जी को तो पहले ही सपोर्ट दिया है। वो अन्ना जी देश के लिए कर रही है, भ्रष्टाचार मिटाने के आगे चल रही है। तो उसका पीछे हमारा 5000 डब्बा वाला 2 लाख कस्टमर के साथ कल स्ट्राइक रखा है. இந்தி நடிகர் சல்மான் கானுக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மும்பை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரபல இந்தி நடிகர் சல்மான் கான் கடந்த சில நாட்களாக நெஞ்சுவலியால் அவதிப்பட்டு வந்தார். இதற்காக அவர் மும்பையில் உள்ள சபே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு உடனடியாக ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். அதன்படி அவருக்கு ஆஞ்சியோகிராபி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன்பின் அவர் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பாப் இசை மேடை சரிந்து விழுந்து 3 பேர் பலி, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.